ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டிடி லைஃப் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அதுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். வேக வைக்காத பச்சை முட்டை தான் 5 முட்டை எடுத்திருக்கேன். 1 வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பூ. இதுக்கு தேவையான பொடி தேங்காய் சாந்தில் சீரகம் போட்டு அரைச்சிக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க 5 முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். இந்த முட்டை குழம்பு 2 வகையாக செய்யலாம். நான் இப்போ ஒரு டைப் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னொரு டைப் எப்படின்னு அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த கரைசல் என்னென்னா, தேங்காய் சோம்பு அரைச்சி, தேங்காய் சோம்பு சீரகம் அரைச்சிருக்கோம்ல, அது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறோம் தண்ணி ஊற்றி. குழம்பு தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் லைட்டாக விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஆயில் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ண வேணாம். பட்டை, கிராம்பு தாளித்த பிறகு வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு எந்த குழம்பாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை ஹை பண்ணி கொடுக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கோம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிக்கிறோம். நம்மளோட சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன டைப்பான குழம்பெல்லாம் வேணுமோ சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் புது வகையான குழம்பெல்லாம் வரும். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம லைட்டாக தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, தேங்காய் சோம்பு கரைசலில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த வதக்கலுக்கு கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும். இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இந்த வதக்கின குழம்புல நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றி இது நல்லா ஒரு கொதி வரணும். இந்த அளவுக்கு குழம்பு கொதித்த பிறகு நம்ம ஒரு கிண்ணத்தில் கலக்கி வச்சுருக்கோம்ல, முட்டை உடச்சி வச்சுருக்கோம். அந்த முட்டையில் நம்ம உப்பு எதுவுமே போடல. வெறுமனே 5 முட்டை நம்ம உடச்சி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் கலக்கி தான் வச்சுருக்கோம். அதை ஒரு கரண்டியில் அப்படி எடுத்து அப்படியே அந்த கொதிக்கிற குழம்புல இப்படி ஊற்றுனீங்கன்னா அந்த முட்டை வெந்து அப்படியே மேலாப்பில் வரும். அது மாதிரி வெள்ளைக்கிற மாதிரி நம்ம ஆம்லேட்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த முட்டை ஊற்றுன செகண்டுக்கு வெந்து மேலே வந்துடும். இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.